பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய டுடே ஸ்ருதியில் நம்ம பார்க்க போகிற வார்த்தையாவது 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இதை சொன்னவர் பவுல் தான். அந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே அனுபவிக்க நமக்கு எல்லா அதிகாரமுமே இருக்குது. மனுஷர்கள் உலகத்துக்குரியவர்கள் மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆகிலும் எல்லாமே நமக்கு தகுதியாக இராது. நம்மளுடைய நடக்கையில், நம்முடைய உடை உடுத்துறது முதற்கொண்டு, நம்முடைய நடத்தையில், நம்முடைய பேச்சில், நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய செயல்பாடுகளில் எல்லாவற்றையும் மனுஷனுடைய இஷ்டத்துக்கு தக்கன அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தகுதியாக இராது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவரை போல் நம்ம கொஞ்சமாவது இருக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எதுக்குமே நம்ம அடிமைப்படக்கூடாது. அதான் அழகாக சொல்லியிருக்கு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குன்னு எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் மற்றவங்க செய்கிறது மாதிரி, மற்றவங்க அனுபவிக்கிற மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க நம்மளுக்கும் ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு எது தகுதியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம அதை செய்யணும். அதே மாதிரி எதுக்குமே நம்ம அடிமைப்படக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அது ஆண்டவர் மீதான அன்பிற்கு மட்டும்தான் நம்ம அடிமைப்படணும். அதை தவிர வேறு ஒன்றிற்கு நம்ம அடிமைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அழகான ஆழமான சத்தியத்தோட இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அண்ட் பிரைஸ் மைட்டி லார்ட்.